இன்றைய தினம் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மை என்ற பாடப்பகுதி நமக்கு வந்திருக்கிறது. அந்த பாடப்பகுதி என்பது இயற்கை வேளாண்மை சார்ந்த பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பாடத்தை வகுப்பறையிலே நாம் நடத்தி கொண்டிருந்த நிலையில் அதையே தாண்டி வகுப்பறைக்கு வெளியே நாம் மாணவர்களை கள ஆய்வு மூலம் குறிப்பாக இயற்கை விவசாயிகள் எங்கோ விவசாயம் செய்கின்றார்களோ அங்கே சென்று அந்த மாணவர்களுக்கு செய்து கற்றல், அதாவது பார்த்து கற்றல் என்ற ஒரு முறையை, அந்த முத்தியை நாம் கையாள இருக்கின்றோம். அதற்காக இந்த சவுந்தரவள்ளிபாளையத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பண்ணையார் குறிப்பாக திரு ரமேஷ் ஐயா அவர்களை அன்போடு வருகின்ற அதே வேளையில் நம்மோடு நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நம்மோடு இணைந்து சேர்ந்து வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய வேதியியல் ஆசிரியர் கடந்த ஆண்டு கூட அவர் வேதியியல் சார்ந்து ரசாயன உரங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அதனால் விளைவுகள் என்ன என்பதெல்லாம் கடந்த ஆண்டு பேசினார். இந்த ஆண்டும் மாணவர்களோடு வந்திருக்கின்றார். அதோடு நம்முடைய கணித ஆசிரியர் வந்திருக்கின்றார், விலங்கியல் ஆசிரியை மற்றும் நம்முடைய பள்ளி மேலாண்மை குழுவிலிருந்து ஒரு விவசாயி மணிவண்ணன் மற்றும் விவசாயி பெருமக்கள் எல்லாம் இந்த கள ஆய்வு பகுதியை பார்வையிட வந்த மாணவர்களோடு இருந்து சேர்ந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்போம். குறிப்பாக நமக்கு கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக நம்ம இந்த கள ஆய்வு பயணம் நம்ம மிக சிறப்பாக செய்து வருகின்றோம். குறிப்பாக நம்ம பாடப்பகுதியில் வரக்கூடியது இயற்கை வேளாண்மை, குறிப்பாக பனைமரங்கள் என்றுங்க பனைமரம்லாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த ஆண்டு பார்க்கின்ற போது வியப்பான ஒரு செய்தி என்னவென்றால், நாம் அந்த நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள் அந்த பனை விதைகளை எல்லாம் அந்த ஓரமாக நட்டு வச்சிருந்தார். கிட்டத்தட்ட எத்தனை விதைகள்? 250 விதைகள்லாம் வந்துடுச்சு, நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது, துளிர்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு வியப்பாக இருக்கிறது, ஒரு விவசாய இடத்துல இப்படிப்பட்ட விதைகளை யார் இப்படி நடுவார்கள் என்றால் அது அதனுடைய அருமையை உணர்ந்தவர்கள், நன்கு உணர்ந்தவர்கள், விவசாயத்தை நன்கு அறிந்தவர்கள் தான் அது செய்ய முடியும். கண்டிப்பாக மகிழ்ச்சி அளிக்கிறது ஐயா. கண்டிப்பாக உங்களுடைய விவசாய பணி கண்டிப்பாக சிறக்க வேண்டும். இன்னொரு கேள்வி இருக்கு என்னப்பா, மண் அரிப்பு சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட் தான், நீ சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறம் நான் சொல்லுவேன். பனைமரம் என்றால் மாநில மரம். மாநில மரம் என்னது? பனைமரம். அப்படிப்பட்ட சிறப்பு நம்முடைய மாநில அரசு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெயில் காலத்தெல்லாம் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது இல்லையா? நம்ம உண்ணுகிறோம், பனை கற்கண்டெல்லாம் எடுக்கின்றோம், அதெல்லாம் கற்பக விருட்சம் என்று நம்ம அதை சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு பனங்கூட்டு பொருளாகவே நம்ம பனை மரத்திலிருந்து பல வகையான பொருட்களை தேர்ந்தெடுப்போம். குறிப்பாக நம்ம பனைமரம் எதற்கு அப்படின்னாக்க, விவசாயி பல ஆண்டு காலமாக அது மழை பெய்தாலும் அந்த தண்ணீர் எல்லாம் சேமித்து வைக்கும். அதனால விவசாயிக்கு தேவையான நீரை எடுத்து கொடுக்கும் என்பதற்காக தான் அந்த பனை விதைகளை நடுகின்றார்கள். அதனால அந்த வகையில நம்ம ஐயா நட்டு வைத்திருக்கின்றார். குறிப்பாக அது சார்ந்துதான் நம்மளுடைய பாடப்பகுதி. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நாம் இயற்கையான முறையிலே இங்கே அமர்ந்து குளிர்ச்சியான ஒரு அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்பொழுது நம்ம இது சார்ந்து நானே பாடம் நடத்துவதை காட்டிலும் இங்கே சில வார்த்தைகளை பேசிவிட்டு அந்த விவசாய பெருமக்கள் இடத்திலே நம்ம ஒரு வாய்ப்பை கொடுப்போம். ஐயா அவர்கள் இப்பொழுது வருக என்று வரவேற்று சில கருத்துக்களை